பாபா வந்து முழுக்க முழுக்க ஒரு நாத்திகவாதி. கடவுள் ஏன் சோதிக்கிறார்? நிம்மதியா வாழணும்னா என்ன பண்ணணும்? எல்லா விதமான போதை பழக்கங்கள், தண்ணி, தம்மு. மகாவதார் பாபாஜியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க அம்மாவுக்கு அப்பந்தான் வந்து ஏதோ சம்திங் ஏதோ ஸ்ட்ரைக் ஆன மாதிரி, நான் கடவுள் எனக்கு தெரியும், ஆனால் நீ கடவுள்னு உனக்கு தெரியாது அப்படின்னு. சரி, தெரிஞ்சுக்கணும்னா அப்போ என்ன பண்ணணும்? உன்னோட பிறப்போட ரகசியம் தெரிஞ்சும் வந்து நான் என்னோட சுயநலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நீ இருக்கணும்னு நினைச்சேன். தாமரை இலை மேல் நீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமல் இரு. ஸோ லைஃப்ல அந்த அட்டாச்மெண்ட் இல்லாம எப்படி ஒட்டி ஒட்டாம இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அதுல பேசியிருப்பாங்க. பொண்ணு விஷயம் போயிட்டு இருக்கும். அது போயிட்டு இருக்கும் போதே வந்து மண்ணை வச்சு ஒரு பிரச்சனை வரும். நம்ம நார்மலா பார்த்தா அந்த ஒரு ரஜினி படம், அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மீக விஷயங்கள் என்ன? கவுண்டமணி கேரக்டர் வந்து அண்ணாமலை விட்டு கேட்பாரு, என்ன இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டேன்னா, நான் வந்து சும்மா அடிச்சு விட்டேன், எனக்கு படம் வந்து கமர்ஷியலி சரியா போகல அப்படின்ற போதும் கூட எல்லா ஜோசியரும் ஹைப் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவரும் வந்து ஹைப் பண்ணுவாரு. நம்ம ஏன் பிறந்தோம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற கேள்வியெல்லாம் உங்களுக்கு என்னைக்காவது வந்திருக்கா? கண்டிப்பா எல்லாருக்குமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்காக தான் நம்ம பிறந்தோம் அப்படின்றது தெரிஞ்ச நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதை தெரிஞ்சவங்க நம்மளை சுத்தி யாராவது இருப்பாங்களா? இந்த மாதிரி ஒரு சிக்கலான கேள்விக்கு பதில் தர முயற்சி பண்ண ஒரு படம் தான் 2002ல ரஜினி நடிச்சு வெளியான பாபா திரைப்படம். டிப்பிக்கலான ரஜினி படம் அப்படின்றத தாண்டி அதுக்குள்ள ஏகப்பட்ட ஆன்மீக விஷயங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்குது. இதை வந்து ரஜினி சாரே வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. முக்கியமா வந்து ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி அப்படின்ற ஒரு புக்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படம் பண்ண அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. எப்படி அந்த ஸ்கிரிப்ட் எழுதுனதே வந்து ஒரு ஆன்மீக அனுபவமா இருந்துச்சு, எப்படி ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஜஸ்ட் என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படமா மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்பஸ் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்றது நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க பார்க்கும்போது. ரஜினி அவர்களோட வாழ்க்கையில அவருமே உணர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நார்மலா பார்த்த அந்த ஒரு ரஜினி படம், அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மீக விஷயங்கள் என்ன? அது என்ன கருத்துக்களை சொல்ல வருது, டைரக்டாவோ இன்டைரக்டாவோ? அதை நம்ம நார்மலா பார்க்கும்போது அதை மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இல்லைன்னா உண்மையாவே அது வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ படத்துக்குள்ள வந்திருக்கலாம். நான் என்னோட பார்வையில இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஆன்மீக விஷயங்களை மட்டும்தான் நான் இதுல இப்போ சொல்ல போறேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கூட நீங்க சொல்லுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எல்லா ரஜினி படம் மாதிரியுமே ஆரவாரமா ஆரம்பிக்கிற ஸ்டைல்ல தான் வந்துட்டு பாபாவும் ஆரம்பிக்கும். எடுத்த உடனே வந்து ஒரு கிராஃபிக்ஸ் காமிப்பாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 இந்த மாதிரி லைட் மாதிரி வந்து வர மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஆகாயம், நிலம், நீர், காற்று, நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கலர் ரெப்ரசன்டேஷன்ல இந்த மாதிரி எல்லாமே ஒரு பாயிண்ட்ல வந்து சேருது அப்படின்னு காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஒளியா போய் அப்படியே பிரபஞ்சத்தோட கலந்துடுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. அது எப்படி திரும்ப கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத அப்புறமா பார்க்கலாம். இந்த அனிமேஷன் போயிட்டு இருக்கும்போதே ஏகமேவா அத்விதீயம் அப்படின்ற அந்த ஒரு சாங், அந்த ஒரு சாங்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி ஒரு மந்திரம் மாதிரி போயிட்டு இருக்கும். ஒரு எனிக்மேட்டிக் ஃபீல்ல அந்த இது போயிட்டு இருக்கும். ஸோ அதோட டிரான்ஸ்லேஷன் என்னன்னு சொல்லிட்டு நெட்ல போட்டு பார்த்தேன். அப்போ இந்த இது காமிச்சது, ஒன்று மட்டுமே இரண்டாவது இல்லை, ஒரே கடவுள் எல்லா உயிர்களின் உள்ளே இருக்கும் ஆன்மா, ஒரே மொழி அதுவே எல்லா உயிர்களிடத்தும் கருணை வடிவம், ஒரே நோக்கம் நல்லிணக்கமும் சமம், ஒன்றுதான் எல்லாம் மனது ஆனந்தத்தால் நிறைந்தது. ஒரு ஆன்மீக உண்மையை நம்ம வந்து பேச வேண்டியது இருக்கு. என்னன்னா, பஞ்சபூதங்கள் தான் நம்ம வந்து பார்க்குற இந்த 3 டைமென்ஷனல் வேர்ல்டு. இது வந்து ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து சமநிலை அடைஞ்சிச்சுன்னா, இப்போ வந்து எல்லாமே ஒளி தான், எல்லாமே கடவுள் தான் அப்படின்ற ஒரு இது. முக்தி அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம பேசுவோம் இல்லையா? அதுக்கு பின்னாடி இருக்கிற இதுதான். எல்லாமே ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து சமநிலைக்கு வர்றது அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த விஷுவல்லவே வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அனிமேஷன் முடிஞ்சு நிறைய சித்தர்களை வந்து காமிப்பாங்க. காமிச்சு அவங்கெல்லாம் வந்து ஒன்று கூடுற மாதிரி, அந்த சித்தர்கள் வந்து ஏதோ ஒரு மிஷனுக்காக வந்து போகிற மாதிரி காமிப்பாங்க. அந்த சித்தர்கள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கப்பலில் போய் மீட் பண்ணுவாங்க. பாபாஜி அருளால் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவங்களுக்கு இந்த மாதிரி பாபான்னு நீங்கள் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்.
குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமும் வந்து அதே சித்தர்கள் வந்து திரும்ப வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணணும், பேர் வைக்கிறத பத்திலாம் சொல்லுவாங்க. இதெல்லாமே சொல்லிட்டு, குழந்தையோட பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யூசுவலா வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு கிடைக்காத ஒரு பாக்கியம் இது. யாருக்குமே அவ்வளோ சீக்கிரத்தில நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஏன் பொறந்திருக்கிறோம்? நம்மளோட பிறப்போட என்னன்றது. அத தேடுறதே வந்து ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் அது. இவங்களுக்கு வந்து இங்கேயுமே வந்து அந்த குழந்தைக்கு தெரியாது. குழந்தைக்கு சொல்லக்கூடாது. பட் அம்மா, அப்பாவுக்கு தெரியும். ஸோ தட் அவங்க அதுக்கேத்த மாரி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு. படத்தின்படி பார்த்தா, அவங்க வந்து அத கேட்டுக்கிறாங்க. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே அண்ட் புரொடியூஸ்டு பை ரஜினிகாந்த். யூசுவலா ஆக்டர் ரஜினியா மட்டும் இல்லாம, ரஜினி அவர்கள் வந்து இந்த படத்துல இந்த எக்ஸ்ட்ரா விஷயங்களும் செஞ்சிருக்கிறாரு. சம்பவம் இந்த கதை அவர் மூலியமா உலகத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி சொல்றது? சினிமா லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரீ புரொடக்ஷன் நடந்திருக்குன்னு தான் நான் நெனைக்கிறேன். இது எல்லாமே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாரி முடியும். முடிஞ்சதுக்கப்புறம் லைவ்ல வந்து பாபா அதாவது க்ரோன் அப் பாபா அவர இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அந்த டிப்பு டிப்பு சாங்லாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி கவுண்டர் வச்சு காமெடிலாம் பண்ணியிருப்பாங்க. பாபா வந்து வீட்டுக்கு வருவாரு. வந்து பெரியவங்க கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்குவாரு. அவரோட மாமா கிட்ட, அம்மா கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்குவாரு. ஆனா வந்து கடவுள கும்பிட மாட்டாரு. கடவுள இது பண்ண மாட்டாரு. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஆன்மீக அடித்தளத்திலேயே வந்து எல்லாமே ஆரம்பிச்சிருக்கும். எல்லாமே அத நோக்கி அத வச்சு தான் போயிட்டுருக்கும். அதுக்கு டோட்டலா முரணா கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவரா இருப்பாரு. டெல்லி கணேஷ் கேரக்டர் வந்து கேட்பாங்க. இந்த மாரி அம்மாவ கும்பிடுற, மாமாவ கும்பிடுற, கடவுள ஏன் கும்பிட மாட்டேங்கிற? அம் அவருக்கு அதில நம்பிக்கை இல்லாத ஒரு ஒரு இதுவா இருக்கும். அப்புறம் வந்து எல்லா விதமான போதை பழக்கங்கள், தண்ணி, தம்மு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பயங்கரமா இருக்கும். யூசுவலா இதெல்லாம் பண்ற பையன வந்து அம்மா பயங்கரமா கண்டிப்பாங்க. பாபாவோட அம்மா வந்து இது எல்லாத்தையும் வந்து ஒரு விட்னஸா நின்னு பார்த்துட்டுருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கவலை இருக்கும். பட் வந்து அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. சும்மா கோவிச்சுக்கிற மாரி ஒரு சீன்லாம் இருக்கும். பட் வந்து கண்டிப்பா அத வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாரி வந்து அவங்க அந்த இன்டென்ஷன்ல இருக்க மாட்டாங்க. அது ஏன் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சீன். என்னன்னா, இந்த இடத்துல வந்து அ இந்த 2 சீனுமே இதில வந்து அ நாத்திக கருத்து ரொம்ப பேசியிருப்பாங்க. ஒரு பழத்தால தான் பார்வதி பரமசிவனுக்கு கமலிக்கு பிரச்சனை வந்துச்சு. அப்படின்லாம் வந்து அத பத்தி பேசியிருப்பாங்க. அப்புறம் வந்து இதில மத்த தமிழ் சினிமாக்கள்ல வந்து கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு நிகழ்ச்சி மாரி போற மாரி காமிச்சு, அந்த ஒரு ஜாப்பனீஸ் பொண்ணு வந்துட்டு அத பார்த்துட்டு இருக்கிற மாரியும், இதெல்லாம் அவங்க ஊர்ல நம்புறாங்கன்னான்னு ஒரு கேள்வி கேட்டு, இதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேயும் அகைன் ஒரு நாத்திகம் வந்து திரும்பவும் பேசிட்டு இருக்கிற மாரி வந்து கொண்டு போயிருப்பாங்க. மொத்தத்துல என்னன்னா, பாபா வந்து முழுக்க முழுக்க ஒரு நாத்திகவாதி. அவருக்கு கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது. அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. இது நடக்கும்போது புதுசா ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. எங்கேயோ போயிருந்தான். இப்ப திடீர்னு இங்க வந்திருக்கான் அப்படின்ற மாரி. ஸோ இந்த கேரக்டர் வந்து ஏதோ பேசுற மாரி இருக்கும். ஆனா, பாபாவுக்கு வந்துட்டு காரணமா தான் ஏதோ பேசுறாரு. சும்மா ஏனோ தானோன்னு ஏதோ பேசல. அப்படின்றது வந்து புரியிற மாரி ஒரே ஷாட் தான் வச்சிருப்பாங்க. அழகா இருக்கும். ஸோ அது முடியவும் ஒரு லவ் எபிசோட் மனிஷா கொய்ராலா மீட் பண்றது. அதுக்கப்புறம் அவங்க இவங்களோட வீட்டு பக்கத்துல குடி வர்றது. மனிஷா கொய்ராலாவோட அப்பாவையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இவருக்கும் வந்து பின்னாடி நெறைய வேலை இருக்கு. இந்த கேரக்டர் வந்து படத்துக்குள்ள வர்றது ஒரு முக்கியமான தேவ. இந்த இடத்துல வந்து ரேண்டமா பாபா வந்து யோகாவ பத்தி பேசுறேன் அப்படின்ற மாரி வந்து நெறைய பேசுவாரு. பேசின உடனே கவுண்டமணி கேரக்டர் வந்து அண்ணாமலை. அண்ணாமலை மட்டும் கேட்பாரு. "என்ன இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டேன்னா, நான் வந்து சும்மா அடிச்சு விட்டேன். எனக்கு அதுக்கெல்லாம் எதுவும் தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு, அ ஆனா வந்து உண்மையாவே வந்து அது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணோட அப்பா வந்து சொல்லுவாரு. பேசிக்கா என்னன்னா, இது வந்து ஒரு இன்பில்ட்டா இருக்கிற ஒரு விஷயம். ஏற்கனவே வந்து அவருக்கு வந்து ஏதோ எப்படியோ முன் ஜென்மத்திலயோ ஏதோ தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு நெனச்சுக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில அவருக்குள்ள அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அது வந்து சும்மா நானா வந்து சும்மா வளர்னேன் அப்படின்ற மாரி அவர் வந்து அவரு சொன்னாலும், அது வந்து வெளிய வந்திருக்கு அப்படின்றது தான் அங்க மேட்டர். அப்புறம் அந்த பொண்ணு வந்து இவங்க வீட்டுக்கு வருவாங்க.
பாபாஜி மகாவதார் பாபாஜியோட ஃபோட்டோவ பார்த்துட்டு, இவர எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு அப்பந்தான் வந்து ஏதோ சம்திங் ஏதோ ஸ்ட்ரைக் ஆன மாரி காமிப்பாங்க. ஓகே, நம்ம பையன் வந்து அங்க போ வேண்டியவன் தான். அவரோட ஒரு சாயல்ல தான் அவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தாட் மாரி வந்து கனெக்ட் ஆகும் ஆக்சுவலா. இந்த எபிசோட் முடியவும் அதுக்கப்புறம் ஒரு ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்து போவாரு பாபா. சும்மா கேஷுவலா உட்காந்துட்டு இருக்கும்போது. கடவுள் நம்பிக்கை கிடையாது அவருக்கு. தண்ணி, தம்மு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா இருக்காரு. ஒரு பொண்ணு மேலேயும் இப்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாரி காமிப்பாங்க. இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது, ஒரு நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங் அவரு. அவ்வளோதானே அப்படின்ற மாரி இருக்கும்போது, அவரு ஒரு ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்கு போறது ஒரு விஷயம். கோவில் யானை வந்து அத ஆசீர்வாதம் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது நடக்கும். இது எல்லாருமே ஒரு பிரமிப்பா பார்ப்பாங்க. அப்படி பார்க்கறதுல இன்னொரு முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தா, இந்த பொண்ணோட அப்பா. அவர் வந்து சொல்லுவாரு, இந்த மாரி நான் வந்து ஜோசியம்லாம் படிச்சிருக்கேன். காசுக்காக பார்க்கறதில்ல. நான் வந்து ஒரு ஜென்யூனா நான் அத வந்து பார்க்குறவன். ஸோ வந்து பாபாவோட ஜாதகம் இருந்தா குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபாவோட அம்மாட்ட வந்து கேட்பாரு. அவங்க வந்து இதுவரைக்கும் நான் வந்து பெருசா யார்ட்டயும் குடுத்ததில்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவரு கன்வின்ஸ் பண்ணி வாங்கி அத பார்ப்பாரு. பார்த்துட்டு எல்லா ஜோசியரும் ஹைப் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி தான் இவரும் வந்து ஹைப் பண்ணுவாரு. ஹைப் பண்ணிட்டு ஒரு பர்ட்டிகுலர் நாள்ல வந்து ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவர வந்து பார்த்துருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. பாபாவுக்கு வந்துட்டு அந்த சாமுண்டீஸ்வரி அவங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் வரும்போதே வந்து இது உண்மையாவே ஒரு ஜென்யூனான இன்ட்ரெஸ்ட்டா இல்லாட்டி வந்து இது ஒரு இல்யூஷனா அப்படின்ற ஒரு கொஸ்டின்லயே வரும். இது போயிட்டு இருக்கும்போதும் வந்து இவருக்கு ஏதோ ஒரு பேர் உண்டு, நான் மறந்துட்டேன். பொண்ண பார்த்துட்டு இவரு வந்து ஒரு மாயா அப்படின்னு நினைக்கும்போது, அதுக்கு வந்து எங்கேயோ இருந்து இவர்கிட்ட இருந்து ஒரு பதில் வரும். பொண்ணும் மாய இல்ல, பொருளும் மாய இல்ல, ஆசைதான் மாய அப்படின்னு சொல்லிட்டு, அத இவரும் ஏதோ கேட்ட மாரியே வந்து ஃபீல் பண்ணுவாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு இன்டைரக்ட்டா ஒரு கம்யூனிகேஷன் போன மாரி இருக்கும் இந்த சீன் பார்க்கும்போது. ஸோ பொண்ணு விஷயம் போயிட்டுருக்கும். அது போயிட்டுருக்கும்போதே வந்து மண்ண வச்சு ஒரு பிரச்சனை வரும். அவங்க ஏரியால இருக்கிற ஒரு கிரவுண்ட வந்து ஒரு அரசியல்வாதியோட பையன் ஆக்கிரமிக்க பார்க்கிறதா வந்துட்டு, அத வச்சு ஒரு பிரச்சனை வரும். ஸோ அது அங்கருந்து எஸ்கலேட் ஆகி அந்த மந்திரி வரைக்கும் போயிடும். செம மாஸான சீனா இருக்கும் இது எல்லாமே. பட் பொண்ணு, மண்ணு, பொருள் இது எல்லாமே மாயா அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் வந்து பேசியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனா வந்துட்டுருக்கும். ஒரு பக்கம் என்னன்னா, அந்த அரசியல்வாதியோட கன்ஃபரண்ட் பண்றது. இன்னொரு பக்கம் வந்து லவ்ல விழுவாரு. ஸோ இவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு இது போகும். ஸோ இந்த 2க்குள்ளயுமே அவர் வந்து கரெக்ட்டா அந்த இடத்துல மாட்ற மாரி இருக்கும். இடத்த வச்சு பிரச்சனை, ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது. இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ஜோசியர் சொன்ன அந்த ஒரு கண்டம் இருக்கிற நாள் வரும். பாபா இருக்கிற ஏரியாவோட சில வீட்டெல்லாம் வந்து இடிச்சிருவாங்க. எல்லாருமே வந்து பாபா வந்து தட்டி கேட்பாரு, இது பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிற டைம்ல, பாபாவுக்கும், அவங்க மாமாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். கடவுள்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு. உதவி பண்ணா தான் கடவுள். ஏன் வந்து உலகத்துல இதெல்லாம் இப்படி இருக்கு? ஒரு கோவில் கோபுரம் கூட வந்து சரியா பெயிண்ட் பண்ணாம இருக்கு. நம்ம இடமே அப்படி இருக்கு. சரியான ரோடு இது வசதி கிடையாது. எதுவும் கிடையாது. இப்படி எல்லாம் மக்கள் எல்லாம் இப்படி அடிச்சிட்டு இருக்காங்க. இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் அப்படின்னா வந்து உதவி பண்ணணும். உதவி பண்ணனா அது என்ன கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி திரும்பவும் அந்த நாத்திக பேச்சுகள் வந்து இருக்கும். இத பேசிட்டு இருக்கும்போது, நான் சண்டை போட தான் போறேன் அந்த அரசியல்வாதியோட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. அப்போ அவங்க அம்மா வந்து உள்ள வந்துட்டு, கடவுள் இல்லாம இருக்கலாம். இங்க பக்கத்திலேயே இருக்கிற அந்த காளிகாம்படம் இல்லாம இருக்கலாம். எல்லாமே ஓகே. பட் வந்து உன்ன பெத்த அம்மா நான் இருக்கிறேன்ல. ஸோ நான் சொல்றேன். இதுல வந்து தலையிடாத. நான் நிஜம் தானே. ஸோ என்ன நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவர வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. என்னதான் இவருக்கு வந்து கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தாலும், அம்மா மேல இருக்கிற பாசத்தினால வந்து அந்த அன்னைக்கு வந்து பெரிய பிரச்சனை இது பண்ணாம போவாரு. ஸோ ஒரு விதத்துல அந்த ஜோசியர் சொன்னதும் உண்மை அப்படின்ற மாரி காமிச்சிருப்பாங்க. அவர் கரெக்ட்டா ப்ரெடிக்ட் பண்ண மாரி அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதுக்குள்ள இவரு இறங்கக்கூடாது அப்படின்னு சொன்னது. ஸோ ஒரு ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டுக்கு போவாரு. அதுக்கப்புறம் அ அந்த பாய் யாருக்கு அந்த இட பிரச்சனை அவரு வீட்டுக்கு வந்து, "நான் அந்த இடத்த வந்து நான் பாபாவுக்கு குடுத்துடுறேன். ஸோ அவரு பார்த்துக்கட்டும்" அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாரு. நான் அவரு வந்து ஒரு மார்க்கெட் மாரி ஏதோ வச்சிருப்பாரு. ஸோ நான் அங்க வந்து ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாபா வந்து அங்க வேலை பார்க்க போயிருவாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க போயிருவாங்க. ஸோ இத பார்க்குற அவங்கட்டு என்ன இதுக்கு முன்னாடி எல்லாமே ஜாலியா ஏதோ கேஷுவலா சுத்திட்டு இருந்த பையன் மாரி இருக்கும். ஸோ திடீர்னு என்னன்னா இப்ப ஒரு கூலி வேலை மாரி பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ மண்ண வச்சு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அத சால்வ் பண்ணும்போது அடுத்தது பொண்ண வச்சு ஒரு பிரச்சனை வரும்.
இவங்களுக்கு வந்துட்டு வேற ஒரு மாரி பொண்ணு பார்க்க வருவாங்க. அங்க வந்து தான் பாபாவுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும். இந்த மாரி எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேயும் ஒரு கன்க்ளூஷன் வரும். எப்படி வந்து அந்த இடத்த வச்சு வந்த பிரச்சனை வந்து அ ஒரு ஹெல்ப்லெஸ்ஸா வந்து போதும் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணாரோ, அதே மாரி இங்கேயும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பும் போதும். அ எல்லாமே முடிஞ்சுச்சு. கத்தம் கத்தம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. உடனவே வந்து இந்த இவரு வந்துட்டு பேசுவாரு. "என்னய்யா நானே ஒரு பைத்தியம். நீ என்னய்யா என்ட்ட வந்து பேசுற?" அப்படின்ற மாரி ஒரு ஃபன்னியா ஒரு டயலாக்லாம் இருக்கும் அங்க. அவரு என்ன பண்ணுவாரு, அங்கருந்து டெலிபோர்டேஷன் மாரி ஒரு விஷுவல் வச்சிருப்பாங்க. அ "ஏன் என்னலாம் யோசிக்காத, எப்படி போறோம்லாம் இது பண்ணாத, என் கூட நம்பி வான்னு" சொல்லிட்டு இழுத்துட்டு போவாரு. ஒரு வித்தியாசமான ஒரு இடமா இருக்கும். நெறைய யோகிகள்லாம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன இடம்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாரி இமயமலை நாங்கலாம் வந்து பாபாஜியோட சிஷ்யர்கள். பாபாஜி வருகைக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு கன்ஃப்யூஸ்டா என்னடா இது? எங்க இருக்கிறோம்? என்னன்றதே தெரியாத மாரி இவரு போவாரு. அப்படி போகும்போது ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் இல்லையா? பஞ்சபூதங்கள் வந்து ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு வரும்போது வந்து, அத தாண்டி ஒரு டிரான்செண்டன்ஸ் நடக்குது. அங்க தான் வந்து நம்ம ஒரு ஒளியா மாறி அது பிரபஞ்சத்தோட கலக்கிற ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ, அப்படி போன மாரி ஒரு லைட் வந்து அதே பிரபஞ்சத்திலருந்து திரும்ப அ வர்ற மாரி காமிப்பாங்க. காமிச்சு அந்த ஒளி அப்படியே வந்து பாபாஜியா மாறும். பாபாக்கும் பாபாஜிக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். பாபா கேட்பாரு, இந்த மாரி "நீங்க கடவுளா?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பாபாஜி சொல்லுவாரு, "அ ஒ இறைவனோட சிருஷ்டியில எல்லாருமே கடவுள் தான். அப்ப நானும் கடவுளா?" அப்படின்னு சொல்லிட்டு பாபா கேட்பாரு. அதுக்கு வந்து பாபாஜி சொல்லுவாரு, "நான் கடவுள்னு எனக்கு தெரியும். ஆனா நீ கடவுள்ன்னு உனக்கு தெரியாது" அப்படின்னுவாரு. சரி தெரிஞ்சுக்கணும்னா அப்போ என்ன பண்ணணும்? ஆசை, பயம் 2த்தையுமே விடணும். பாபா வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்தே வந்து செம்ம கெத்தான ஒரு ஆளு. ஆ ஆட்சியெல்லாம் தூள் பண்ணிடுவாரு. ஆ ஒரு பொண்ண பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் வந்து அந்த பொண்ணெல்லாம் அப்படி ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போட்டு வந்துட்டாரு. ஸோ வந்து ஆசையும் கிடையாது, ஆ பயமும் கிடையாது அப்படின்ற மாரி தான் நமக்கு வந்து பார்க்கறதுக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல அதே மாரி ஒரு இது வரும்போது, "எனக்கு 2மே இல்ல" அப்படின்னு கேஷுவலா சொல்லுவாரு. அப்படி சொன்ன உடனே வந்து டக்குன்னு இந்த மாரி வந்து நெறைய ஒரு அழகான பொண்ணுங்கலாம் கூட ஆடுற மாரி இருக்கும். அத பார்த்து இவரு ஒரு சலனப்படுவாரு. அதே மாரி திடீர்னு பாம்பு வரும். அத பார்த்து பயப்படுவாரு. ஸோ, அவருக்குள்ள எல்லாமே இருக்கு. ஆசை, பயம் எதுவுமே போல அப்படின்றத உணருவாரு. உடனே இங்கேருந்து நான் கிளம்பணும் அப்படின்னுவாரு. அதுக்கு முன்னாடி பாபாஜி வந்து இந்த யோகி அவங்க கிட்ட வந்து சொல்லி அவங்க பாபா கிட்ட பேச வைப்பாங்க. பேசி அவருக்கு வந்து ஒரு மந்திரம் குடுப்பாங்க. இத சொல்லி நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். 7 வாரம் உனக்கு இது. அத யார்ட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மந்திரத்த வந்து சொல்லுவாங்க. பாபாஜி ஆசீர்வாதம் பண்ணி அ அனுப்பி வைப்பாரு. இது ரொம்ப ஒரு முக்கியமான சீன் இதுல. படத்தோட க்ரக்ஸே இதுதான் சொல்லலாம். ஒரு யோகி அங்க உட்கார்ந்திருக்கிறவர் வந்து கேட்பாரு, "குருவே நீங்க வந்து பாபாவுக்கு குடுத்தது வரமா? சாபமா?" அப்படின்னு சொல்லிட்டு. 7 வரம் குடுத்துருக்காங்க. என்ன வேணாலும் நீ நெனச்சத இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இது வரமா? சாபமா? அப்படின்ற ஒரு கேள்வி வரணும். அதுக்கு பாபாஜி வந்து ஒரு பதில் சொல்லுவாரு. என்னன்னா, இது வந்து ஒரு பரீட்சை. இறைவன் வந்து பாபாவுக்கு வைக்கிற ஒரு பரீட்சை. அந்த 7 வரத்துல 1வது பாபா தனக்கு தானே உபயோகப்படுத்திக்கிட்டா, பாபாவோட கர்மாக்களை தொடரும். அது வந்து திரும்பவும் வந்து அதுக்காக வந்து பாபாவ பிறப்பெடுக்கணும். அப்படின்றது தான் வந்து இறைவன் வைக்கிற பரீட்சை அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக பாடம். ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம். இது வரமா? சாபமான்னு நமக்கு தெரியல அப்படின்னா, நம்ம உடனே யோசிக்க வேண்டியது, இது வந்து ஒரு பரீட்சை அப்படின்றது தான். கடவுள் ஏன் சோதிக்கிறாருன்னு நம்ம நெறைய இடங்கள்ல கேட்டிருப்போம். ஸோ, கடவுள் ஏன் சோதிக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு பின்னாடி வந்து நம்ம சுயநலமா இருந்துட்டு செய்ய வேண்டியத செய்யாம இருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு எனக்கு இத இத இந்த சீன் பார்க்கும்போது தோணும். ஸோ இது முடிஞ்சோனே அவரு நார்மலா அவரு இருக்கிற ஏரியாக்குள்ள வருவாரு. வந்துட்டு இதெல்லாம் உண்மையா? பொய்யா? என்னன்ற ஒரு கன்ஃப்யூஷன்லாம் இருக்கும். அப்போ வந்து சரி இத டெஸ்ட் பண்ணி பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு மந்திரம் யூஸ் பண்ணுவாரு. ஒரு பட்டத்த பிடிக்கிறதுக்காக. அது அப்படியே வந்து அவர்கிட்ட வரும். பர்ட்டிகுலரா இந்த சீன் வந்து அப்படியே வந்து ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகில புக்லயும் இந்த சீன் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப 2வது மந்திரத்த 2வது தடவையும் திரும்ப டெஸ்ட் பண்றதுக்காக பயன்படுத்துவாரு. ஆ அவர் சொன்ன மாரியே வந்து மடியில வந்து உட்காரும் அந்த பட்டம். இது சும்மா மந்திரத்த வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு தான் நமக்கு வந்து பார்க்கும்போது தோணும். ஆனா, அதுக்கு பின்னாடி இருக்கிற இது வந்து அந்த பரீட்சை தான். ஃபர்ஸ்ட்டு லெவல் பாஸ் பண்ணியாச்சு, 2ண்ட் லெவல் பாஸ் பண்ணியாச்சுன்னு. ஸோ, அத வந்து அழகா பரீட்சை தொடரும் அப்டின்னும் வந்து அந்த இன்டர்வல் பிளாக்குக்கு வந்து குடுத்துருப்பாங்க அந்த டைட்டிலு.
காஃபி, டீலாம் குடிச்சிட்டு வந்து உள்ள ஸ்க்ரீன்ல உட்கார்ந்தா, பாபாவோட அம்மாவுக்கு தெரிய வரும். இந்த மாரி சாமுண்டீஸ்வரி வந்து பிரேக்கப் பண்ணிட்டாங்க. வேற என்கேஜ்மெண்ட்லாம் நடக்க போகுது. தெரிஞ்சுட்டு அ அவங்கள போய் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி, பாபா யார் ஆக்சுவலா? பிறப்பின் ரகசியம்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டே வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த யோகிகள். அத வந்து இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. நமக்குமே அப்பதான் ரிவீல் ஆகும். பாபாஜியோட சீடரா இருந்தவரு முன் ஜென்மத்துல, அவருக்கு இருக்கிற ஆசைகள், வாசனைகள் இது எல்லாமே வந்து தீர்த்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஜென்மம் எடுத்திருக்காரு. அவங்க கூட இருந்த மத்த யோகிகளுக்கெல்லாம் வந்து தீட்சை குடுத்துட்டாங்க பாபாஜி அப்படின்றதுனால, பாபாஜி இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலயும் ஒரு கோபம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து ஆசை, வாசனை அண்ட் பந்தம் இது அப்படின்ற ஒரு 3 விஷயங்கள் பத்தி பேசியிருப்பாங்க. ஆசைங்கிறது நமக்கு தெரியும் ஈஸியா என்ன புரிகிற ஒரு விஷயம். வாசனை அப்படின்றது வந்து ஏற்கனவே வந்து அனுபவிச்சு அது திரும்ப திரும்ப எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட இருக்கிற ஒரு விஷயங்கள். ஸோ இது எல்லாமே நம்மகிட்ட அந்த அட்டாச்மெண்ட் பந்தமா வந்து நம்மகிட்ட ஒட்டிட்டு இருக்கிறது. எல்லாம் வந்து போக்குறதுக்காக தான் வந்து இவர் வந்திருக்காரு அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ஸோ இது அவருக்கு மட்டும் இல்ல, நமக்குமே அப்படிதான். நம்மளும் வந்து திரும்ப திரும்ப வந்து ஒரு ஜென்மங்கள் எடுக்கிறது வந்து இந்த 3 விஷயங்கள வந்து தாண்டி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது முடியும்போது அப்புறம் பாபா வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லுவாரு. இந்த மாரி நடந்துச்சு அப்படின்ட்டு. என்ன எந்த கடையில சரக்கு அடிச்ச அப்படின்லாம் எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. சரி இத திரும்ப டெஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு 3வது தடவ வந்து இந்த தடவ பட்டாங்கிட்டலாம் வேணாம். ஆக்சுவலா ஒரு லைவா ஒரு பெர்சன வச்சு டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி நீலாம்பரிக்கு வந்து டைம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 3வது ஒரு இத டெஸ்ட் பண்ணுவாங்க. நடந்த உடனே இப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃப்யூஷன் போயிட்டுருக்கும். அ இந்த நேரத்தில இவங்க வந்து திரும்ப பேட்ச் அப் பண்ணலான்னு சொல்லிட்டு வரும்போது, இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்தில அவர் தெளிவாயிடுவாரு. ஓகே இதுக்கப்புறம் வந்து இந்த இது வேணாம் அப்படி. ஸோ இது முடியும். அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இது எப்படி நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். ஆனா அத விட்டு ஏன் வந்து சும்மா திரும்ப திரும்ப கடவுள் இருக்காரா இல்லையா, டெஸ்ட் பண்றோமா இல்லையான்னு சொல்லிட்டுலாம் ஏன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் இவரு இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து ஆமா இத வச்சு ஏதாவது பணம் பண்ண முடியுதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து மந்திரம் சொல்லுங்க அப்படின்னுவாரு. ஸோ 4வது மந்திரம் வந்து அந்த மாரி எங்களுக்கு இத்தன லட்ச ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி பண்ணுவாங்க. அவருக்காக கேட்குறாரு அப்படின்ற மாரி தான் இருக்கும். அதாவது ஓகே இது வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அ தனக்காக யூஸ் பண்ணக்கூடாது. பட் இப்போ வந்து பணம் வேணும்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்ட்டு. ஆனா பார்த்தீங்கன்னா, பணம் வந்த உடனேயே வந்து அவரு அதுலேருந்து ரூ. 1 கூட எடுக்க மாட்டாரு. எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு பிரிச்சு குடுத்துருவாரு. குடுத்துட்டு அதுக்கப்புறம் பிலாசபிக்கலா வந்து எல்லாமே மாயா, சாயான்ட்டு போயிடுவாரு. அந்த சாங் கூட நமக்கு நல்லா அந்த அந்த கான்செப்ட்ட பத்தி பேசியிருப்பாங்க. மாயா அப்படின்றத. "தாமரை இலை மேல் நீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமல் இரு." இதுதான் அந்த மாயா அப்படின்ற ஒரு இதுக்கு பின்னாடி இருக்கிறது. ஸோ லைஃப்ல அந்த அட்டாச்மெண்ட் இல்லாம எப்படி ஒட்டி ஒட்டாம இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அதில பேசியிருப்பாங்க. இது முடியும்போதே என்ன ஆகும்னா, ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் துரோகம் பண்ணுவாங்க. அதோட ஒரு ஆஸ்பெக்ட்ட பார்க்கலாம். இந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு போய் அவங்க மாமா கிட்ட சொல்லிருவாரு. இந்த மாரி பாபாவ பார்த்துருக்காப்ல, வரம் குடுத்துருக்காங்க. அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆ ஸோ இது பயங்கரமா டென்ஷன் ஆயிடும் இவருக்கு. நான் அன்னைக்கு எல்லாம் கேள்வி கேட்டேன்ல, ஏன் இப்படி இருக்கு? அது இப்படி இருக்குன்னு சொல்லி. உனக்குன்னு ஒரு வரம் கிடைச்சிருக்கு. நீ அத என்ன பண்ற? அ கோவில்லாம் சரியாகணும்னு மந்திரம் சொல்லு. இந்த மாரி இந்த இடம் சரியாகணும் அப்படின்னு சொல்லி தானே நீ வந்து கேட்ட. அது வந்து நடக்கிறதுக்கான இத சொல்லு. அதுக்காக இந்த மந்திரத்த யூஸ் பண்ணு. இவரு வந்து அடுத்த 5வது மந்திரம் வந்து அவங்களோட சுத்தி இருக்கிற இடம் சரியாகணும்னு சொல்லிட்டு இது பண்ணுவாரு. அப்போ அதுவும் நடக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இவருக்கு கடவுள் நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். சாமி கும்பிட ஆரம்பிப்பாரு. கோவிலுக்கு போவாரு. அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாரு. இந்த மாரி எல்லாருக்குமே நான் எல்லாமே குடுத்துட்டேன். இன்னும் 2 வரம் இருக்கு. அதுல வந்து அ உங்களுக்கு என்ன வேணுமோ அத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அ அவங்க அம்மா எனக்கு எதுவும் வேணாம். நீயே இது பண்ணிக்கோ அப்படின்னுவாங்க. அ அப்போ சொல்லுவாரு இந்த மாரி பாபாஜியோட இடம் வந்து அவ்ளோ அமைதியா இருந்துச்சு. அங்கேயே இருந்துருக்கலாம் போல இருந்துச்சு அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அவங்க அம்மாவால அத ஏத்துக்க முடியாது. அ அவங்க பாபாவோட வாழ்க்கை என்னதான் முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீகம் நோக்கி போற வாழ்க்கையா இருந்தாலும், அவங்க அம்மா வந்து ஒரு நார்மலா ஒரு டிப்பிக்கலான அம்மா. அவங்களுக்கு வந்து அவங்க பிள்ளை அவங்களோடயே இருக்கணுன்ற ஒரு ஆசை. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, "ஐயய்யோ! இவன் எங்க சன்னியாசம் போயிட போறானோ!" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் ஒரு வரம் எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பாபா கையில வந்து இன்னும் ஒரே ஒரு வரம் இருக்கு. ஆரம்பத்திலே ஒரு ஜப்பான் பொண்ணு காமிப்பாங்க இல்லையா? அவங்க படம் ஃபுல்லாமே அப்படியே ட்ராவல் ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடத்தி வைப்பாரு பாபா. அந்த பணம் அந்த இதெல்லாம் வச்சு. ஸோ அப்போ அந்த கல்யாண ஃபங்ஷன்ல வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டவரு வந்து ஏதோ ஃபுட் சோக் ஆயிட்டு ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷனுக்கு போயிடுவாரு.
ஸோ அந்த இடத்துல அவரை காப்பாத்துறதுக்காக வந்து பாபா தனக்குன்னு இருந்த ஒரு மந்திரத்தையும் யூஸ் பண்ணிடுவாரு. ஸோ 6 மந்திரம் முடிஞ்சுச்சு. மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு டிப்பிக்கலா ஒரு டயலாக் பேசுவாங்க. ஸோ இந்த சீக்வென்ஸ் வந்துட்டு ஒரு நண்பர் பண்ண துரோகத்தினால நடந்த ஒரு சீக்வென்ஸ். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாமே வந்து நல்லதா தான் நடந்திருக்கும். இடம் மாறி இருக்கும், ஒருத்தவங்களோட உயிர் பொழைச்சிருப்பாங்க. இந்த மாரி வந்து ஒரு மாரி ஒரு பாசிட்டிவா போயிருக்கும். ஆனா இன்னொரு நண்பர் பண்ண துரோகம் என்ன ஆகும்னா, அந்த பொலிட்டீஷியன் இப்போ ராமசாமி கிட்ட போயிட்டு, இந்த மாரி வந்து பாபாவுக்கு வந்து ஒரு மந்திரம் இருக்கு. அவர் வந்து என்ன கேட்டாலும் கிடைக்குது. இப்போ ராமசாமி கிட்ட போட்டு குடுத்துருவாரு. வந்து முதலமைச்சர் வரைக்கும் போயிட்டு, முதலமைச்சர் வந்து பாபாவ கூப்பிட்டு, நீ எனக்கு அத குடுத்துரு அப்படின்லாம் சொல்லுவாரு. ஸோ பாபா என்ன சொல்லுவாருன்னா, அது ஆல்ரெடி நான் அம்மாவுக்கு குடுத்துட்டேன். அதனால வந்து உங்களுக்கு இது பண்ண முடியாது. ஒரு அரசியல்வாதியா நீங்க நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க இப்படிலாம் வந்து வரவங்கலாம் கேட்கணும்னு அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சில பொலிட்டிக்கல் பஞ்சஸ்லாம் பேசிட்டு போவாங்க. அம்மா வந்து த்ரெட்டன் பண்ணுவாங்க. அம்மா வந்து முடியாது, என்னால அவங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அவங்க சிஎம் சைட்ல இருந்து ஒரு மந்திரவாதி மாரி வேற ஒருத்தர் அவர வந்து புடிச்சிட்டு வந்து, அவர்ட்ட பேசி பாபாட்ட இருந்து அந்த மந்திரத்த வாங்குறதுக்கு வந்து அவர கூட்டிட்டு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஜாதகம் பார்த்தாரு ஜோசியக்காரரு. அவரு மாட்டுவாரு. அவர செம்மையா வச்சு செஞ்சு, அவர்ட்ட இருந்து ஜாதக ரகசியம் எல்லாத்தையுமே வாங்கிருவாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு பண்ண துரோகத்தினால நடக்கிற ஒரு ட்ராக் இது. ஸோ இந்த எல்லா பிரச்சனையில இருந்தும் வெளிய வரணும்னா என்ன பண்ணணும்? நாடும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். இதுக்கு வந்து இந்த 7ஆம் மந்திரத்த என்ன பண்ணி யூஸ் பண்ணா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இவர் வந்து 7வது மந்திரத்த யூஸ் பண்ணுவாரு. எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, அவருக்காக யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏற்கனவே அரசியல்ல இருக்கிற ஒரு ஒரு நல்லவர். அவர வந்து அவரு சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அந்த நல்ல அரசியல்வாதி வந்து திடீர்னு டக்கு டக்குன்னு ஒரு அப்பர் ஹேண்ட் வந்து ரூலிங் சிஎம்ஐ எதிர்த்து பார்ட்டி ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் வந்து தனியா கண்டெஸ்ட் பண்றேன்ற மாரி இது பண்ணுவாரு. அந்த நேரம் பார்த்து மகா சிவராத்திரி வரும். மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து ஒரு கண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பாரு. நான் அத ஃபர்ஸ்ட்டு சொல்லாம மிஸ் பண்ணிட்டேன். அந்த ஜோசியர் சொல்லியிருப்பாரு. அப்போ முனிவுகள், ரிஷிகள்லாம் வந்துட்டு பாபாட்ட பேசுவாங்க. பாபாட்டயும், அவங்க அம்மாட்டயும். காளிகாம்பாள்ட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இதே நேரத்துல இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் இவங்கெல்லாம் வந்து எப்படி அவர்கிட்ட இருந்து அந்த மந்திரத்த வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு வந்து எல்லாரும் அட்டாக் பண்ணி அவர் எரிக்கிற மாரி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருவாங்க. அப்புறம் கோவிலோட யானையெல்லாம் வந்து இது பண்ணி ஒரு தெய்வ சங்கல்பமா அவர் வந்து பொழைப்பாரு. அங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மா வந்து விழுந்து அடிபட்டு இருப்பாங்க. உயிர் போற ஒரு மாரி ஸ்டேஜ்ல இருக்கும். கிட்ட வரும்போது "என்ன தொடாத! நான் வந்து பாவி. அ உன்னோட பிறப்போட ரகசியம் தெரிஞ்சும் வந்து நான் என்னோட சுயநலத்துக்கு ஏத்த மாரி தான் வந்து நீ இருக்கணும்னு நெனச்சேன். ஸோ அதனால என்ன தொடாத! நீ பாபாஜி கிட்டயே போயிடு" அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே இங்க முடிஞ்சுச்சு அப்படின்ற மாரி இருக்கும். கரெக்ட்டா அப்ப பார்த்து இவரும் வருவாரு. பாபாஜி கிட்ட கூட்டு போவாங்க. பாபாஜி சொல்லுவாங்க, "நீ உனக்குன்னு வச்ச எல்லா இதுலயுமே ஜெயிச்சுட்ட. அந்த பரீட்சையில நீ வந்து இது பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லி. பாபா சொல்லுவாரு, "இந்த மாரி எனக்கு அம்மா இல்லாத அந்த உலகத்துல எனக்கு வாழ இஷ்டம் இல்ல. எனக்கு வந்து தீட்சை குடுங்க. இதுக்கப்புறம் நான் உங்களோடயே இருக்கணும்" அப்படின்னுவாரு. பாபாஜி என்ன சொல்லுவாருன்னா, "கடைசியா ஒரு தடவ கீழ போய் பாரு. உனக்கு அங்க இருக்கணுமா, இங்க இருக்கணுமா அப்படிங்கிறத நீ என்ன டிசைட் பண்ணாலும் சரி, அதுக்கு எங்களோட ஆசீர்வாதம் உங்க கூடவே இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப ஃபைனலா ஒரு தடவ கீழ போ அப்படின்னு சொல்லிட்டு கீழ மீனிங் லைக் இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லேருந்து அது வந்து நம்ம மெட்டீரியல் வேர்ல்டுக்குள்ள திரும்ப வரணும். ஸோ அங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் திரும்ப கீழ வருவாரு. ஸோ பார்க்கும்போது நம்ம வாழ்ற இந்த உலகமும் எப்படி அவங்க இருக்கிற அந்த ஆன்மீக உலகமும் வந்து வித்தியாசமா இருக்குங்கிறத வந்து பார்ப்பாரு. பார்த்துட்டு சரி இப்படியே திரும்பி போயிடலாம் அப்படின்னும்போது இந்த அரசியல்வாதிய சுட்டுருவாங்க. சுட்ட உடனே இவரு ஆரம்பிச்சு வச்சது, இவரோட ஒரு மிஷன் அவரு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அவங்களோட வேலை இன்னும் முடியல. இங்க கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்றத உணர்ந்துட்டு, இல்ல இங்கேயே நம்ம இருக்க வேண்டியது இருக்கு, கடமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிருவாரு. ஸோ மத்த முனிவர்களும் அது ஆசி புரிவாங்க. ஸோ இப்படி இதோட வந்து படம் முடியும். மொத்தத்துல பாபா அப்படின்ற அந்த ரஜினி படம் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு பின்னாடி இத்தனை ஆன்மீக விஷயங்கள் இருக்கு. இதை வந்து ரஜினி அவர்களும் வந்து நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. இதை வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு. படம் வந்து கமர்ஷியலி சரியா போகலை அப்படின்ற போதும் கூட அந்த விநியோகஸ்தர்களை கூப்பிட்டு அவங்களுக்கான செட்டில்மெண்ட் பண்ணது, அது எல்லாமே பின்னாடி அந்த ஸ்பிரிச்சுவல் இன்டென்ஷன் அது வந்து கண்டிப்பாக இருந்திருக்கு.
இந்த விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினி அவர்களோட படங்களில் இது ஒன்று ஒரு ஒரு எனக்கு ரொம்ப பர்சனலான ஃபேவரட். அது மாதிரி ரொம்ப ஒரு டீப்பான ஒரு படம் அது. இப்படி ஒரு படம் பண்ணதுக்கு அவருக்கு சீரியஸ்லி ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ பாபா கேரக்டர் மாதிரி தான் நம்மளோட லைஃப்லேயும் வந்து நிறைய இடங்களில் கேள்விகள் வரலாம். நமக்கு வந்து இது கொடுக்கப்பட்டது வந்து வரமா இல்லை சாபமான்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட தருணங்களில் வந்து நம்ம நினச்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு பரீட்சை அப்படிங்கிறது. நிம்மதியாக வாழணும்னா என்ன பண்ணணும்? பாபா வந்து பாபாஜிகிட்ட கேட்கும்போது ஸ்வதர்மா பரிபாலனா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளோட கடமைகளை கரெக்டாக செய்யணும், நம்மளை சார்ந்தவங்களை நல்லா பார்த்துக்கணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியலனாலும் உபத்திரவம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள். இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி வேற படங்களோட ஆன்மீக கருத்துக்களையும் வந்து எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.